என்ன பிரச்சனை உண்டு அந்த கில்ட்டிக்கு? யார் இது? அடே கவிதாஸ், நீ வாடாக்கா. போட்டுப்பா, கரண்ட் அடிச்சாம்பா கரைச்சி. ஹலோ சார், வணக்கம். நான் டயலாக் ஆஃபீஸ்லேருந்து கேட்குறோம். வாடிக்கையாளர் சேவைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்சூரன்ஸ் ஒன்று போடணும், என்ன மாதிரி போடலாம்? இந்த மாதத்துக்குள்ளே கொஞ்சம் நல்ல ஆஃபர் போகுது. இதே வரைக்கும் ஒரு அங்கிள் ஒரு ஆள் கால் பண்ணார். வந்து அவங்கள்ட்ட யாரோ தெரிஞ்சவங்க வந்துட்டு வராங்களாம். ரைட், வந்து லண்டனில் இருந்து. அப்போ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்போர்ட்லேருந்து வர்றதுக்கு வந்துட்டு நாங்கள் தான் வரணும், நாங்கள் வந்தால் சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அங்கே சொன்னால் கட்டாயம் நீங்கள் தான் வரணும்னு சொல்லி நான் போயிட்டு அந்த கில்டியை எடுத்துகிட்டு வரேன். நீ ஹாய் சொல்லிடுவா டக்குன்னு. நான் நித்திர இதுதான் என்ன நித்திர ஓட்டுறாட்டா. அப்போ உண்மையிலேயே இல்லை. 10 பேக் சீமெண்ட்டு டேட்டா போட்டு எழுது. சும்மா இங்கிலீஷ் எழுது, தமிழ் எழுதும். தமிழ்ல எழுதுற சாமான். ஓ 10 அதுவும் பேக் இல்ல வேக்கடா படே. சும்மாரா குட்டி ஃப்ரீ கேமரா ஆகுதுரியா? என்ன தமிழ்ல எழுதியா? ஃப்ரீ அட்வான்ஸ் அது இங்கிலீஷ்ல எழுதணும். ஃப்ரீயா இங்கிலீஷ்ல எழுதணும். ஃப்ரீ, இது ஃப்ரீ அட்வான்ஸ் இல்ல தம்பி, பிஆர்இ வரும். பிஆர்இ இல்ல. அவ ஃப்ரீ இல்லையா? ஆடா ஃப்ரீ இல்ல இல்ல, ஃப்ரீ என்றால இப்ப அவரு சும்மா கொடுத்த மாதிரி. என்ன படியா கலட்டி கிறிஸ் வச்சா தெரியும். கலைப்பட்டு கிறிஸ் வச்சுக்கோ. இன்றைக்கு பின்ன எடுக்கலாம் தானே. அப்போ நான் போயிட்டு வரைக்குள்ள எடுக்கிறேன். நீ தொட்டால் நிலவினில் கரைகளும் நீங்குமே, விழிகளில் வழிந்திடும் அழகு நீர்வீழ்ச்சியே, எனக்கு நீ உனை தர எதற்கு ஆராய்ச்சியே, உனை விட வேறு நினைவுகள் ஏது ரோஜாரோ. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு காலையில் தான் வந்து வீட்டை வந்து நாங்கள் வந்தால் நேற்று போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேரம் 1 மணி இருக்கும். நாங்கள் வந்து எழும்பி சாப்பிட்டுட்டு இப்போ தம்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பம் ஒரு சின்ன ஒரு குட்டி தூக்கம் வந்துட்டு சாப்பிட்டு அப்புறம் வந்து படுத்து இப்பான் வந்து எழுப்பினவர். அப்போ இந்த ஒரு வீடியோவில் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வந்ததுலேருந்தே அம்மா வந்து என்னென்னு சொன்னால் எங்கிட்ட அந்த கில்ட்டி இருக்குது தானே, அந்த என்ன சொல்கிறது, அந்த உடைக்கிற மிஷின் வந்து அது வந்து ஏதோ ரிப்பேர் ஆகிட்டோம். வந்து அது வந்து பழுதாகிட்டு தான் வந்து. அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு போயிருக்கா காட்டி திருத்திட்டு வா தம்பி, அப்போ தான் வந்துட்டு நாளைக்கு வேலைக்கு வருவாங்களாம், இல்லாட்டி வேலைக்கு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அம்மா வந்ததுலேருந்தே சொல்லி கொண்டு இருந்தாங்க. அப்போ இருந்தால் வந்து கண்டிப்பாக நாங்கள் அதையுமே செஞ்சாகணும். காரணம் என்னென்னு சொன்னால், நாங்கள் அப்படியே வெளியில் தெரிஞ்சோம்னு சொன்னால் வீட்டு வேலையும் வந்துட்டு தொங்கிடுமேண்ணே. எங்களோட சசின்னாவா சாந்தண்ணா சொன்னது பிள்ளையாருக்கு கல்யாணம் நடந்த கதையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எங்களோட வீடு முடிகிறது. அப்போ என்ன செய்கிறது, எல்லா இடமும் நாங்கள் தான் போகணும்னா என்ன செய்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு வரைக்கும் ஒரு அங்கிள் ஒரு ஆள் கால் பண்ணார். வந்து அவங்கள்ட்ட யாரோ தெரிஞ்சவங்க வந்துட்டு வராங்களாம். ரைட், வந்து லண்டனில் இருந்து. அப்போ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்போர்ட்லேருந்து வர்றதுக்கு வந்துட்டு நாங்கள் தான் வரணும், நாங்கள் வந்தால் சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அங்கே சொன்னால் கட்டாயம் நீங்கள் தான் வரணும்னு சொல்லி, கட்டாயம் நீங்கள் தான் வரணும்னு சொல்லி. நீ அவங்க வர்ற டைமை கேட்டால் அது ஆக தலையடி என்னன்னு சொன்னால் பகல் 12:30 இங்கே லேண்டிங் ஆகிறாங்களாம். அப்போ பகல் 12:30 இங்கே லேண்டிங் ஆகிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ நாங்கள் இங்கேருந்து ஒரு விடிய 2-3 மணிக்கு வெளுக்கிடணும். அப்போ விடிய 2-3 மணிக்கு வெளுக்கிடணும்னு சொன்னால் நாங்கள் படுக்கிறதே ஒரு மணி 2 மணி தானே. அப்போ படுக்காமல் இருந்துட்டு அப்படியே போனாலும் ஓட கஷ்டம், வரக்குள்ளோட கஷ்டம், அப்படி நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அக்னிக்கும் லைசன்ஸ் அலுவலர்கள் நடந்துகிட்ருக்கோடையே கொஞ்சம் பரவாயில்ல, அப்படி இப்படி செஞ்சு வரக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து. ஆனால் முக்கியமாக நாங்கள் இன்றைக்கு அக்னி வச்சு தான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிக்கிறோம். அதான் சரியா முறை அதுதான். ஆனால் என்னென்னா உண்மையாக வேலைக்கு போயிட்டு வந்திருந்தா தானே அது முறை. அதுதான் ரிப்புக்கு போயிட்டு வந்தவனுக்கு அது முறை இல்லை தானே. அப்போ இருந்தாலும் என்ன சொல்கிறது, அக்னி நடையை பற்றி தான் இப்போ கனவர் காய்ச்சி கிடக்கு நேற்று. ஓ அந்த ஹோல் ஃபேஸ் பீச்சில் வந்தேன். என்னென்ன அது வரவே மாட்டான்டா. அதான் ஒரு விதமான ஒரு இடைவேளை வந்து வந்தான். அப்போ இப்போ நாங்கள் வந்து கடையில் கொண்டு போய்ட்டு கில்ட்டியை கொடுத்துட்டு வந்து அவ்வளோதான் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ இந்த அத்தை வந்து இன்றைக்கி சும்மா வந்து ஜஸ்ட் உங்கள்கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ எங்கள்கிட்ட
வீட்டுக்கு தேவையான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் லைக் வந்து கில்ட்டியாக இருக்கட்டும், கிரைண்டராக இருக்கட்டும், வந்துட்டு இந்த வாளியில் இருக்கட்டும், மேசன் வாளியில் இருக்கட்டும், கரண்டியில் இருக்கட்டும், சவலையாக இருக்கட்டும், மம்பட்டியாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வாங்கி கொடுத்தேன். வெளியிலேருந்து வாடகைக்கு எடுக்கணும், நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. ஏன்னு சொன்னால் வாடகை கொடுக்குற ஆசுக்கு எங்களை புதுசாக வாங்கலாம். இவன் வந்து கடைசியாக பார்த்துருப்பீங்க பைப் கூட வாங்கினாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு சில சாமான் வந்துட்டு கலவு போயிருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பழுதாக போயிட்டுது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, பழுதாக போனால் நம்ம திருத்தி கொடுக்க தான் வேணும். ஸோ ஒருக்கா நான் போயிட்டு அந்த கில்ட்டியை எடுத்துகிட்டு வரேன், நீ ஹாய் சொல்லி டக்குன்னு. ஏன்னா அங்கே கொண்டு வந்து காட்டேன், இப்போ க்ளீன் பண்ணிக்கிறேன், அப்புறம் மரியா இல்லை என்ன சொல்லி இந்த இது நான் ஒரு வாட்டு போடு நித்திர இதுதான் என்ன மடி நித்திர ஓட்டுறாட்டா. அப்போ உண்மையிலேயே இல்லை எனக்கு சரியாக டயர்டாக இருக்குது. அப்போ அதால் வந்து சரி என்னோடு இப்போ வந்து தட்டி ஒழுப்பு ஆக்கினு அந்த தட்டி ஒழுப்பு ஐயோ எங்கடா அப்பா வந்தான்னு பார்த்தா என்ன செய்கிறா வீடியோ செய்யணும். கில்ட்டி செஞ்சால் தான் நாளைக்கு வந்து வேலை. என்ன அக்னி எழுப்ப கவலையாக கிடந்து அக்னி வந்து ஒழுப்பு எனக்கு நல்லா படுத்து நல்ல ஒரு எத்தனை படுத்து நீ இந்த வாலியை கட்டு எத்தனை படுத்து நீ பந்தனை படுத்துட்டானே. ஓ 5 ஆள் அப்படி என்ன பிரச்சனை அந்த கில்ட்டிக்கு யார் இது அப்பா கிரீஸ் ஏதோ அடிக்கணுமோண்டோ என்ன வேண்டாம் அப்பா அம்மா என்ன பிரச்சனையாம்மா அதுக்கு அடி அப்போ நம்பர் சொல்லு சைவர் ஓ 56 ஓ இதை போல போகிறோம் நீ இதை வரும் நிற்கலாம் கொடுத்து நிற்கலாம் சர்வையில் ஆத்தே நாசமாகி போடுவாங்க. கொண்டை கொடுப்பேன் ஜைவர் அடி பூசை ஒன்று வண்டியான் இது மினக்கடையில் இங்கே அம்மா இவ்வளோத்தையும் ஒருக்கா வைங்க நான் வந்து கேட்க தான் அந்த பெட்டிக்கை போட்டு வைக்கும் 5 லேக் ஆளுவே ஓட்டுதான்டா பண்ணிக்கலாம். ஹலோ சார் வணக்கம். ஹலோ சார் வணக்கம். நான் டயலாக் ஆஃபீஸில் இருந்து கேட்குறோம். வாடிக்கையாளர் சேவைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். ஹலோ ஹலோ கடும் ஓட்டத்தில் நீ ஹலோ ஹலோ கொஞ்சம் நில்லுங்கோ. ஓமோ கொஞ்சம் நில்லுங்கோ. இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் இருந்து கேட்கும். இன்சூரன்ஸ் ஒன்று போடணும். என்ன மாதிரி போடலாம் இந்த மாதத்துக்குள்ளே கொஞ்சம் நல்ல ஆஃபர் போகுது. கிரைண்டருக்கும் போடுறோம். அட எங்கடத்துல வந்து போட்டு விடுவோம். இது இது என்னண்டா இந்த கிரைண்டருக்கு என்ன பிரச்சனை? கிரைண்டர்ல கில்ட்ரிக்கு ஓ புளியாண்டும் இல்லையா கிருஷேத்ரா சரி எங்கே பணிக்கிற ஒன்று புலங்கையில் ஆம் அவ்வளோதான் சிக்கல். அதை நீங்களே வச்சுக்கலாம் கிருச பாருமா போட்டு பாருமா. சரி சரி ஓகேண்ணா பாகம் அம்மா கிளம்பு வாங்க. சரி சரி ஓகேண்ணா ஓகே ஓகே. எது வேலை அடே கவிதாஸ் ஓ நீ வாடாக்கா நீ வா போட்டு கரண்ட் அடிச்சாம்பா கரைச்சி பாரு. இதுக்கு கொமெண்ட் எப்படி வரும் வேண்டாம் அவனுக்கு அடித்தா பரவாயில்லன்னு வரும். அது புட்டுனதான் தள்ளி கிரேஸ் அடிக்க அடிவோம். இது ஆடும் இது ஆடும் ஆட்டம் பரு அதுதான் மீதி இதில் செக் பண்ணி விட்டாங்க. அது கொண்டு கடையில் கொடுத்து பார்த்ததைங்க. அப்போ ஜஸ்ட் ஒரு சர்வீஸ் ஒன்று போட சொன்னா சரி. ஏன் அந்த மேக் பண்ணி கார் கீ அடுத்தாச்சா இது எப்படி மடிச்சு வை. இப்போ கார் இது செஞ்சாச்சே தானே
என்ன சும்மா ஒரு சர்வீஸ் ஒன்று வடியாக க்ளீன் பண்ணி தச்சுனா சரி தானே 2 வாங்கின்ற ஏன் அடுத்த இடத்த இருக்கலாம் தான் வாங்கிது ஏன் நிற்பான் பயர் வச்சா ஒழுங்காக தான் பச்சு போட்டு வைக்கிறோம்லக்கண்ணே அதுதான் வைக்கிறது ஒரு முறை அடிக்கணும் நமக்கு அந்த முறைகள் தெரியும் அது சரி 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 இல்லை காலை கழிக்கொண்டு இனி நீ அவங்களை போட்டு தொட்டு போட்டு நான் கழுவு போச்சரி இப்படியே சரி 6 மணி மட்டும் அப்போ ஒன்று செய்வோம் 2 பேரும் அக்கினிட்ட கொடுப்போம் அப்படி செய்வோம் ஏன்னா அவன் கழுவுறையில் தானே அப்படி செய்வோம் ரைட் இங்கே அக்கினி இந்த ஜட்டியில் எல்லாத்தையும் காட்டின்னு வரான் அக்கினி கொடியில் ஆத்து இதில் ஒரு நாள் விட்டுட்டு போனால் இந்த இலையல் கும்பண்டா அப்போ எப்போ இந்த வீட்டு எல்லாம் முடிச்சு ஒரு கார் பார்க் கழிச்சு காரை பார்க்குங்களை விட போகிற மாதிரியா இந்த கார் பாவம் பாயிருந்தால் ஆளும் உள்ள காலத்தில் விட மானோ சின்ன மானோ சின்னாண்டு அது வேறு சின்னாண்டு சின்னான்னு அட கோ சின்னவன் இல்லை சின்னான்னு சின்ன டைம் பிளஜிட் சின்ன சொன்ன டைம் பிளஜிட் சின்ன சொன்ன நேரம் தவறிதியல் நாங்கள் பொழுக்கிற டைம் அதான் நான் சொன்னேன் அவங்களுக்கு வர வேணாண்டு என்ன அட்டவனு எங்கே சுனாங்கி போனீங்களோட எங்கேயோ அவராளானே எந்த வேறு அம்மா அம்மா இங்கே ஒரு சின்னாக்கு 50,000 காசு 5 சின்ன அம்மாட்ட வேண்டிட்டு போங்க சரியா நீங்கள் பார்த்துட்டு அம்மாட்ட வேண்டி கொண்டு போங்க அப்புறம் நான் ஃபோனில் கதைக்கிறேன் என்ன நான் அவசரமாக ஃபோன் பண்ணிருக்கேன் என்ன சரிதானே என்ன ஓ அப்போ அப்புறம் ஓ எதுக்கு என்ன ஓ இல்லை இது வந்து அந்த இது போட்டோ ப்ரூஃப் சொல்கிறீங்க அது பல பின்னல் மாதிரி தான் ஒன்று இப்படி அடிச்சா ஒன்று அப்படி அடிக்கும் மாறு ஒரே அதுதான் அந்த ரப்பர் மாதிரி வருமே ஒரு ரப்பர் மாதிரி தான் இருக்கு ரப்பர் தண்ணி மாதிரி ரோலரை வந்து இப்படி உருட்டினாங்கன்னு சொன்னா நீங்க புட்டிக்கு அடிக்க அடிச்ச மாதிரி என்ன ஓ குறுக்க உருட்டோம் அப்பதான் அந்த குழச்சி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்குள்ள இந்த ஒரு இந்த நெட் மாதிரி வரும் இந்த அப்படியே மேல மிதந்து ஒன்று வரும் நெட் மாதிரி அந்த மேஜிக் அடிக்கிறதுக்கு வந்து தண்ணி விடுறேன் அது அப்படியே அந்த பவுடரையும் இதே மிக்ஸ் கிரைண்டரில் அடிச்சு போட்டு அப்படியே அடிக்க வேணும் அது அடித்த உடனே நிலம் விழுக்கும் வேணாம் ஒரு 24 மணி தான் காய விடுவோம் 24 காய விட்டு ஒரு கிழமைக்குள்ளே நிலம் விழுக்கும் வேணாம் ஒரு கிழமை கூடி போச்சு 2-3 நாள் இருக்கும் 2-3 நாள் விழுக்கணும் அதில் சுட்டியல் இது ஓட்டுகள் ஒன்றும் போடக்கூடாது அதில் என்ன ஒன்றும் மெஜ குலைக்கக்கூடாது கலவையும் வேறு இடத்த குலைச்சி தான் இழுக்கும் அப்போ சைட்டு சிவருக்கு அது பிரச்சனை நீங்கள் 2 ஓட்டையும் அடிச்சு விடுவீங்க அடிச்சு போட்டு பெயிண்ட் ஏற்றுவாங்க புட்டி அடிக்கிற இல்லையா அதுக்கு மேலேயா அதுக்கு புட்டி தேவை இல்லை அதை அடிச்சு போட்டு பெயிண்ட் எப்போ அடிக்கலாம் பெயிண்ட் எப்போவும் ஏற்றலாம் சரி சரியா வரட்டுக்கா போயிட்டு போட்டு வாங்க ஃபோனில் காய்க்கிற மிச்சம் நீங்கள் அம்மாட்ட வாங்கிட்டு போங்க சொல்லிட்டுனா சரியா ஓ ஓடி 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 அப்படி எங்களோட ஓட்டங்களை பார்த்தீங்களே சேரிங் பிடி போகிற ஓட்டங்களை அதுதான் ஓஹோ ஆளை சொல்கிற வந்து ஆளுக்கு ஒரு பேர் ஒன்று இருக்கா நான் நீ இப்போ வீடியோ எடுத்துன்னு சொல்கிற சரியில்லை ஆளுக்கு ஒரு பேர் ஒன்று இருக்கு ஏதோ என்னவெல்லாம் இல்லையா மான் கண்டு காய்ச்சி பால் வண்டியில் சொன்னோம் பால் இல்லை கோபால் பால் இல்லை கோபால்
விடு 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 அத்தி. சரிங்க புடிங்க கொண்டு வந்துடும் போல. வேறு கடைசியாக என்ன எழுதியிருக்கிறேன்? 10 பேக் சீமேந்து 21,000. இது இப்போ எடுத்துருக்கு 16,900. இன்றைக்கு இதே 21 அண்டுக்கு அதுக்குள்ளே எவ்வளோ சாமான் பண்ணி போனப்பா. அன்றைக்கு அப்போ கம்பி எல்லாம் மைனர் கம்பி திருப்பி 10 பேக் சீமேந்தும் கம்பியும் எடுத்த கூட. இப்போ எழுதுவோம் 10 பேக் சீமேந்து டேட்டா போட்டு எழுது. ஒரு 25 மட்டும் ஓடு. 25. 10 பேக் சீமேந்தும் சிஎன் கம்பியுமா சும்மா இங்கிலீஷ் எழுதுங்க, தமிழ் எழுதுவோம். தமிழ்ல அழுத சாமான் அத்தே பாபம். ஓ 10 அதுவும் பேக்கில் வேக்கடா படே. இது கட்டாயம் காட்ட வேண்டிய ஒரு சாமான். 10 வேக்கு சீமெந்து மற்றது 6 கம்பி. 6 கம்பி. ஓ 6 கம்பியோ? ஓ 6 கம்பியில் சிஎன் கம்பி தான் அது 6 எடுத்தது. 6 கம்பி. அப்போ அப்பாட்ட 30,000 கொடுக்க சொன்னான் சரியோ. அப்போ ஆனால் அப்பா மிச்ச காசு எடுத்து போட்டா ஐயோ 350 ரூபா. அப்போ நீ என்ன செய்யணும், இப்படி ஒரு இதை போட்டுட்டு முன்னுக்கு 30,000 டெலி விடு. சரியா 30,000 டெலி விடு. மற்றது இப்போ ஒரு புட்டி என்ன புட்டி அட்வான்ஸ் எழுதா. புட்டி ப்ரீ அட்வான்ஸ் எழுது. புட்டி ப்ரீ அட்வான்ஸ் சும்மாரா புட்டி ப்ரீ கேமரா ஆகுதுரியா என்ன தமிழ் எழுதியா ப்ரீ அட்வான்ஸ் அது இங்கிலீஷ்ல ஆளணும். ஃப்ரீயா இங்கிலீஷ்ல ஆளணும். அடே ப்ரீ அட்வான்ஸ் ஃப்ரீ அண்ட் இலவச அட்வான்ஸ் இல்லையாடா. ப்ரீ அட்வான்ஸ்டா அப்போ கூடாதியா. சரியா இங்கே வேறு விளையாட்டு அட்வான்ஸ் 50,000 50,000 இந்தியன் டேட்டா போட்டுதான். ஆள் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் சின்ன ஒரு நெரிசலாக கிடக்கன்னு ஒரு அன்றைக்கு எடுக்கல அதை வேலை செய்கிறானேன்னு கேட்டார் வந்து. அப்போ அவர்கிட்ட வேலைக்கும் நாங்கள் கணக்கு முடிக்கல, கூட கொடுத்தோமோ குறைய கொடுத்தோமோ அது தெரியாது. ஆனால் நல்ல ஒரு மனுஷன். அப்போ நான் சொன்ன உடனே வாங்கன்னு நான் தாரேன்னு சொல்லி அப்போ நான் சொன்னான் அக்கௌண்ட்டுக்கே போட்டு விட்றேன்னா இல்லை ஆள் நேரில் வரேன்னு கதைக்கணும் மாட்டார். அப்போ சரி வாங்கொண்டு நிறமத்தியத்தில் வரேன்ட்டு இப்போ 2:30 மத்தியமாக போயிட்டு வந்தேன். அவர் எங்கே ஒரு வேலையாக போயிட்டார். அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யறாங்களோ. இப்போ நான் சொன்ன வார்த்தைக்கு இப்போ அம்மாட்ட காசை கொடுக்க சொல்லி போட்டு நான் போகிறேன். சரியா இப்போ 50 ஆச்சு. மற்றது வேறு என்ன வேறு ஒன்றும் இல்லை தானே, இடையில வேறு இங்கார் வேறு இல்லை தானே. ஓகே அப்போ 50,000 உண்டா. ஆனால் உண்டு எழுத்தும் பிள்ளையாண்டு இல்லையா சும்மா இல்லையே நீ திருப்பி காரா உண்டா பிள்ளையாண்ட அளவுக்கு இல்லையே வந்து. ஆனால் இது ஃப்ரீ அட்வான்ஸ் இல்லை தம்பி, பிஆர்இ வரும். பிஆர்இ அவன் ஃப்ரீ இல்லையா? ஃப்ரீ இல்லை ஃப்ரீ என்றால இப்போ அவர் சும்மா கொடுத்த மாதிரி அப்படி ஃப்ரீ என்றா அப்புறம் அங்கே அட்வான்ஸ்ன்ற பொறுத்த இல்லை. ஃப்ரீ என்ற வந்து நீங்கள் அப்படி ஃபயர் அட்வான்ஸ் அப்படி இரண்டு எந்த ஃப்ரீ எந்த ஃப்ரீயை சொல்கிறேன் நீங்கள்? பிஆர்இ இந்த ஃப்ரீ பிஆர்இ இந்த ஃப்ரீயா? அடையா அப்படியா? ஃப்ரீ அட்வான்ஸ்ன்றது முற்பணம்ன்றல இப்போ அந்த வேலை செய்ய முன்னம் வாங்குறாங்க. சரி சரி அப்படி ஒன்று இப்போ ஒன்றை போட்டுடுவோம் ஃப்ரீ. ஃப்ரீ என்று பக்கத்துல விடணும். ஃப்ரீயை வட்டி போட்டு இப்போ என்னென்னா நீ கேமரா வேண்டிய அப்படி அக்னியை காட்டுவாங்க. சரி ஆமாம் 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 ஆமாம். அதனால் இப்போ வந்து எங்களோட வீடியோவில் காரில் வரான் அக்னி. இப்போ இன்னும் நாங்கள் 10 நாள் மிஸ் பண்ணியிருந்தோம். 10 நாள் சுதந்திரம் தந்திருந்தோம். 10 நாள் நீ சந்தோஷமாக போயிட்டு வந்தேன். சரி அது அப்படியே இருக்க. இப்போ நீ இப்போ எங்கட ஒரு அண்ணாக்களா எங்கட ஆசை ஒன்றை நிறைவேற்றியோ இல்லையோ அப்படி அப்படி நிறைய படமோடாப்பா. என்ன சொல்லுவா மறுவார்த்தை இல்லை சரியன்னா பதில் வரணும், மற்றபடி ஒன்று வரக்கூடாது. அண்ணன் சொன்னா தம்பி தம்பி கொண்டு அண்ணன் பார்க்கணும்னு வரேன். சரி அப்போ நீ என்ன செய்யண்டா எனக்காண்டி இருக்கா சரியா? அந்த இளையவளினுடைய ஒரு நூலகம் இருக்குல்ல, அதே சரி அந்த பாட்டுக்கால இது என்ன ப்ரோ கதை கேட்குறோம். நான் நீ அது நல்லா படிப்பேன் அடியா தானேடா. அல்லாட்டி இப்போ போய் சேர்க்க கூடாது. நீ இந்த எங்க கொழும்புல பாடி அனுப்பினாடாக்கு அதுல வேட போட்டு காட்டுவோம் கையாசு கிடக்கு இல்லை அதுல போட்டு அதை போட்டு இல்லை ஒரு காலம் பக்கப்படாத எனக்காண்டி அந்த அந்த ஐ லவ் யூ அந்த சொல்லி முடிச்சே இல்லை.
அது அப்படியே இருக்கு அந்த மாதிரி எடுத்து விடுவா காண்டி இருக்கா. அது பாட்டு லைட் பார்த்து நான் படிச்சுறேன். சரி இப்போ எடுத்து தான் அவங்களுக்கு லிரிக் நான் பிரச்சனை இல்லை கிடக்கூடாது. எவ்வளோ கூத்தா காட்டுறோம். அப்போ எப்படி போச்சு ரிப்பனு உங்களை பயந்துள்ளேன் கொஞ்சம். ஏன் போகணுன்றது எனக்கு இப்போ ஏன் இதெல்லாம் பல வேதனைகள். நான் உன்னை அனுப்பினாடா பஸ்ஸில் போகிறேன் என்ன ஆனால் நீ வந்து பைக்கில் போவேன்ற நான் எதிர்பார்க்கல. பைக்கில் போய் தான் உனக்கு அந்த நோவும் வந்துருக்குது. இப்போலாம் பிடிச்சி போச்சு. அது அப்புறம் கடுங்காத ஓடாக்கா நானும் தேடி பார்த்தாங்க காணிடும் 30 செகண்டுக்கு வேறு பண்ணிக்கிறேன். நடிச்சா 1.5 நடிச்சா 1.5 இல்லை கூட 1.5 முக்கால். 2 மணி குட் மார்னிங் போடலாம் அவனுக்கு. அப்போ ரிப்பில் எங்கெல்லாம் போனீங்கள்டா? ரிப்பில் வந்து எங்கே உனக்கு கால்பியே அருகாமை போயிட்டு அருகாமையில் ஒரு நின்றுட்டு ஒரு நின்றுட்டு பின்னேரம் வலிக்கிட்டு வீட்டில் இருந்து நைட் அங்கே நின்றுட்டு அப்படி அங்கால விடியம் வலிக்கிட்டு அப்படியே காலி போனதான். போக்குள்ள பார்த்தா வாய்க்கு வந்து அவனோட உள் புஷ் இதெல்லாம் படிச்சு உடஞ்சி பைக்குக்கா. ஓ அதில் ஒரு 4-5 மணி நேரம் லொஸ்ட் ஆகி அங்கே இருட்டா போயிட்டு போச்சு. நாங்கள் சிட்டி கொஞ்சம் ஜான காட்டெல்லாம் தாண்டியாச்சு. அப்போ அப்படியே காலி ஃபோட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு பக்கத்தில் ரூம் எடுத்துட்டு அன்றைய நாள் ஃபுல்லாக ஃப்ரீயாக நின்று கொண்டு தூங்கிட்டு. ரிப்பன் சொல்ல போனால் கணக்கு வரும். நீங்கள் அங்கே நூறலியா கண்டியல் அது இதுண்டேனே அதுதான் கணக்கு. இத்தனை நாள் போனே சும்மா விளையாட்டு வேலிக்குள்ள இருக்கிற அந்த என்ன ஜங்கிள் பீச் தல்பே சுமனோட ஃபோனில் இருந்து அவுட்டு. ஓ மாண்ட ஃபோன்லேருந்து வந்தது. எனக்கு மாண்ட ஃபோன்லேருந்து வந்தது சும்மா காணலையாடா. அப்போ அது மாண்டிலேருந்து அனுப்பினாடா. இல்லை இல்லை 2 தான் உங்களுக்கு போடணும். உங்களுக்கு போடணும். யார்கிட்ட ஃபோனில் படித்து ரெக்கார்ட் பண்ண நீ? 2 தான் படிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதில் ஒரு கடை இருக்குது. சரி எஞ்சான் தம்பி கொடுக்குறது இந்த இது திருத்த கொள்ள கொடுக்குறது கேட்டுப்பா. இன்னும் எனக்கு சரியாக இது இல்லாமல் கிடக்கு வந்து அவங்க எல்லாம் நிற்கிறேன் வந்து. ஆனால் உங்கள் அந்த எரிஞ்ச அது இதுன்னு பார்க்குறவங்களோட அந்த சேவிஸ் லேட்டர் என்னன்ற தெரியாது கிடக்கு. உங்கள் வந்து கிரைண்டர்கள் மற்ற அந்த என்ன சொல்கிறது இந்த மிக்சியல் அது இது இந்த அயன் பாக்ஸ் அப்படி அந்த அது திருத்த கடை மோட்டர்கள் வைன் பண்ணுற கடை அப்படி கடை தான் அது. அக்கி நீ வெட்டுகளை பார்த்து வச்சுக்கிறேன் மதில் முட்டாதிக்குமா நான் முட்டாது. அது அந்த அனுபவத்தால் வர்ற கணக்கு. சரியே இப்போ டக்கண்டு கேட்குறதும் கொடுக்குறதும் சரியா இந்த ஐட்டங்கள் கடை கொஞ்சம் அந்த ஐட்டங்கள் தான் ஃபுல்லாக கடை தெரிஞ்சுதானே. இப்போ நான் நெஞ்ச வந்தேன் தெரியாம வரேன். கொண்டா சாமனை கொண்டா ஒதுக்கி கொண்டு வா. எதற்கு சொல்ல மக்கள் கில்டியோக எடுத்ததுக்கு அந்த வேலை செய்யுது. ஆனால் அந்த கிரீஸ் கொஞ்சம் வச்சு கொஞ்சம் லைக் வடியாக நீட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரியோக்கா செய்யணும். வேலை செய்யுதோ இருக்கா அதான் சொன்னா கிரீஸ் வச்சு இருக்கா வடிவாக கொஞ்சம் சாஃப்ட்லாம் இருக்குது சம்திங் சொன்னேன். அதுக்கா பார்த்து எத்தனை கடை விட்றீங்க நீங்கள்? கடை மணியா மார்னிங் எதுதான் இது இருக்கிறீங்க? 8-9 மணியா? போட்டுப்பேங்க போட்டு பார்த்தா விடாங்க மேலே அப்போ பார்த்து வைக்கிறீங்களா? நான் ஜஸ்னா போகணும் போயிட்டு வரேன். உங்களோட நம்பர் தெரியுங்களே அக்கா? அதாட்டு நம்பர் ஃபஸ்ட் நம்பரு என் நம்பரையும் இதில் வடிவாக எழுதுவோம். சொல்லாமல் நீங்கள் வீடியோவில் ஒன்றுலேயுமே நான் சொல்கிறாங்கல்ல போடுறீங்களே இல்லையாப்பா. அன்றைக்கும் ஏதோ ஒன்றுக்கு போட சொன்னா இல்லை அதுக்கும் போடல. 76 61 83 983 ஓ 983 என்ன வடிவாக கலட்டி கிறிஸ் வச்சா சரிக்கோ. ஸோ கழிப்பட்டு கிறிஸ் வச்சுக்கோ. இன்றைக்கு பின்ன எடுக்கலாம் தானே? அப்போ நான் போயிட்டு வரைக்குள்ளே எடுக்கிறேன். ஏற்கனவே நான் உங்களோட நம்பரையும் கொண்டு வரேன். எது நம்பர்? 2 நான் அடிக்கிறேன். சரியா நான் ஒரு 6 மணி 6 எப்படி அடிக்கிறேன். சரியா ஓகே. என்னண்ணா ஓ முடிஞ்சு அடிங்கோ. சரியோ நான் அப்படி இல்லாட்டி அண்ணா என்ன அனுப்புகிறேன். ஓகே ஓகே
அதே இந்த இப்போ வாய்ஸ் ரெக்கார்டு இப்போ நீ உதாரணமாக யோசிப்பார் உனக்கு வந்துட்டு இளையராயாவையோ ஜெயசுவாசையோ வந்துட்டு பிடிக்குமெண்டு வையன் அவையெல்லாம் பெரிய பெரிய பாடகர்கள் என்ன அப்போ அவையின் பாட்டல் நீ ஒரே கேட்ப இப்போ அவையோட பக்கத்து இருக்கக்குள்ள நீ அவையின் பாட்டை போட்டு கேட்க நினைப்பியா அவையிட்ட ஒரு பாட்டை பாட சொல்லி கேட்போம் நினைப்பியா சொல்லன் பக்கத்தில் அவ்வளோ இதாக இருக்கும். ஓ அது வந்து கரோக்கி இல்லாலும் பரவாயில்ல மியூசிக் இல்லாலும் பரவாயில்ல அவையின் வாத்தியால் நான் தேடும் செவ்வந்தி பூவிது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த படிக்கும்போது வந்து அதை கேட்கணும்னு ஆசைப்படுவேன். அதே மாதிரி அக்னி ஒரு மனுஷர் கேட்க இப்போ வேறு சரியோ பிள்ளையோ வாய்க்கு வந்தேன் அடுத்தனா இல்லையோ ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது அப்பா அப்படியே கிளம்பிட்டா ஏன் தம்பி இந்த தாடி வளர்க்குறேன்ண்டு கொண்டே விட்டுலாம் தானே அப்போ நீ என்னத்தை நான் சொல்கிறது இப்போ நான் ஏன்னப்பா உங்களுக்கு வேலை ஒன்றும் இல்லையா இன்றைக்கு பார்க்குற கண்டு வாரன் போகிற பின்ன மேலே அந்த கம்பியை கடத்துன்னு வாரன்ட்டு அலும்பி போட்டுது போயா கரைச்சதுன்ட்டு ஒவ்வொருக்கா ஒவ்வொரு வித்தியாசமாக செஞ்சு பார்க்குறானேண்டா வளர்றனேன்னு வளர்க்கலாம் மற்ற வளர்க்கலாதே சரி அக்னி இப்போ நானே இப்போ நீ லிரிக்ஸ் எடுக்கிறான்னு தான் உனக்காண்டி கதையை கொடுத்துருக்க நீ லிரிக்ஸ் எடுக்கலையே பாடுவாகும் அடு ஒரு பந்தியா என்ன படம் கொஞ்சம் அடைச்ச மாதிரி கிடக்கு எல்லா டைம்ல எடுக்கல ஆமாம் ஆமாம் நீ நல்லா படிப்பாடா உண்மையா உனக்கு என்ன சொல்லலாம் அந்த அனுமனுக்கு வந்து எப்படின்னு சொன்னால் அனுமட்ட திறமை வந்து தெரியும் அப்போ என்ன செய்வாருன்னு சொன்னால் இப்போ பீமன் இருக்காருல்ல பீமன் வந்து எப்படின்னு சொன்னால் பீமன் வந்து பயங்கர பலசாலி சரியோ இப்போ என்ன சொல்கிறேன் அந்த 5 பேருக்குள்ளேயும் பீமன் வந்து பயங்கர பலசாலியான ஆள் சரி அப்போ பீமனுக்கு வந்து ஒரு சரியான தலக்கணம் அப்படின்னு சொன்னால் தன்னை விட்ட வீரன் வந்து இந்த உலகத்திலே இல்லை என்ன மாதிரி சரியோ அப்போ ஒரு கதை தெரியுமே ஓ அப்போ ஒருக்கா என்ன செய்வாருன்னு சொன்னால் ஒரு பாதை ஒன்றால் போகக்குள்ள இந்த அனுமார் என்ன செய்வாருன்னு சொன்னால் தன் வாழை வந்து அந்த பாதையை குறுக்க போட்டுட்டு வந்து படுத்துருக்கு பீமன் என்ன செய்வாருன்னா போய்க்கு அந்த பாலை பார்த்தோன்னு பயங்கர கட்டுப்பாயினா அனுமாருக்கு வந்து சம்திங் ஏதோ பேசுகிறாரு என்னமோ செய்கிற சரியோ அப்போ பேச வந்து அனுமாருக்கு கோபம் வந்துடும் அப்போ அனுமார் என்ன செய்வாருன்னு சொன்னால் இவர்கிட்ட ஆணவத்தை அடக்கம்னோட சொல்லுவார் நீ ஒரு பெரிய பலசாலி தானே என்னோட நீ சண்டை பிடிக்கலாம் வேண்டாம் வந்து என் வாழை தூக்கி அங்கால வச்சுட்டு நீ போண்டு அப்போ இவருக்கு வந்து கடவுளே ஆரை பார்த்து இவர் என்ன கதைக்கிறாருன்னு ஓட்டு ஆரை பார்த்து இவர் என்ன கதைக்கிறாருன்னு ஓட்டு போய் வந்து அந்த வாழை தூக்க ரை பண்ணினா அண்டைக்கு ஃபுல்லாக 2-3 பேர் அந்த வாழை ஒரு இஞ்சி விட அசைக்கலாம் போச்சு பீமனால் அதே மாதிரி இப்போ அக்னின்ற பலம் வந்துடாப்பா இப்போ பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் இந்த விளங்குது அவனும் தெரியாது அதால் அக்னி இப்போ படி நான் கொஞ்சம் உதாரணம் சொல்லியிருக்கேன் நான் வந்து இந்த சீனை சொல்ல முறையே சீனை பார்க்கணும் போல இருக்குடாப்பா ஓ பார் அது என்ன நினைக்கிறேன் ராமாயணத்துலேயோ மகாபாரதத்துலேயோ ஸ்ரீகிருஷ்ணாலேயோ தெரியாது ஏதோ ஒன்றுல வருது ஆனால் வந்து ஆனால் ராமாயணத்தில் பீமன் இல்லைன்னு நினைக்கிறேன் மகாபாரதத்தில் அனுமார் இல்லைன்னு நினைக்கிறேன் மகாபாரதத்தில் அனுமார் இல்லை ராமாயணத்தில் பீமன் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்போ என்ன ஆனால் நான் சொன்ன கதை இருக்கല്ലോ அது உண்மை அது நான் இல்லாட்டி நான் நினைக்கிறேன் பீமனோ இல்லாட்டி ராவணனோ தெரியலை எனக்கு அப்படியே என்ன தெரியலை எனக்கு ஆனால் கதை உண்மையா இந்த சரியாக தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுவாங்க நீ அது பிறவை முந்தியப்போ ராமாயணம் வந்து பார்க்குறோன்னா ஒவ்வொரு ஞாயிறும் என்ன சொல்ற தவம் கிடக்குறடாப்பா ஓ சீரியத்தை பார்க்குறோம் உண்டு இந்த சீரியலில் பார்க்குற அதுவும் ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் அதுலேயும் விளம்பரம் பெருமில்லோ ஓ உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன பீபா மயில உண்டு பிசர் தான் பாரு சரி இப்போ நீ படி நம்ம இந்த படித்த பாட்டோட முடிச்சிடுவோம்மா இளையவளின் இடையொரு நூலகம் படித்திடவா பணிவிழும் இரவுகள் 1000 இடைவெளி எதற்கு சொல் நமக்கு உன்னானம் ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன என்னை தீண்டக்கூடாதென வானோடு சொல்லாத வங்க கடல் என்னை ஏந்த கூடாதென கையோடு சொல்லாது புல்லாங்குழல் நீ தொட்டால் நிலவினில் கரைகளும் நீங்குமே விழிகளில் வழிந்திடும் அழகு நீர்வீழ்ச்சியே எனக்கு நீ உனை தர
எதற்கு ஆராய்ச்சியே உன்னை விட வேறு நினைவுகள் எதிரோ யாரோ அப்படி வேறு வந்தால இன்னொன்று எல்லாம் முறிப்பாக கிடக்கு. அது அண்டைக்கு எடுத்துடுவா அடுபடும் இண்டைக்கு எடுத்துடுவா அந்த ட்ரெண்டிங்ல இருந்து பாட்டை அவரே கேட்டு கொண்டு வந்தோடய அவன் அந்த இதை அடுத்தவன். ஆனாலும் அந்த இன்றைக்கெல்லாம் பயங்கரம் எல்லாம் இந்த சரணங்கள் பல்லவியல் ஒன்றும் அந்த சரியா இணைஞ்சு வேற இல்லை. நித்திர இல்லையடா கொழும்பு போன நித்திர தூக்கம் அவன் தான் ஃபுல்லா ஓடிட்டு வந்தா நித்திரல வைக்க நித்திரல திரும்ப கிடக்குற எடிட் பண்ணக்குள்ளே பாடுக்கா நீ இதான் சொல்ற வந்து இந்த கேக்குறவன் கேணியா இரும மாட்டுல ஏரோப்ளைன் ஓட்டு சொல்றவன் சரியில்லை நாங்க சொல்றோம் நாங்க ஒரு நித்திரல நித்திரல பஸ் எனக்கு அண்டு போட்டு அந்த வாய்ஸ் மேஜை போட்டா நல்லா தூரம் கிடைக்கல நல்ல எடுக்கூடா. ஓ அப்ப எங்கட அந்த மட்டக்களப்புல இருக்க ஒரு முஸ்லீம் பிள்ளைன்னு ஒரு பாட்டு ஒன்று படிக்க சொல்லி கேட்டடா. அப்ப தானக்காண்டி படிங்கோ அப்படின்ற மாதிரி கேட்டடாப்பா. இது என்ன இது இப்படி இது என்ன எடுக்குச்சுன்னா அப்புறம் நான் இதை வச்சிக்கிற மாதிரி இல்லை கேட்டேன்னா நீங்க படிச்சா நல்லா இருக்கும். நான் படிப்போன்றா பார்த்தா இந்த பாட்டை பழுதாக்கி போட்டேன்டாப்பா. இப்ப அந்த பாட்டு வேணும் இந்த பாட்டாண்டில இதோட சம்பந்தமா இருக்கலாம் படம் இளையராஜாக்குள்ள வரலாம் அப்படின்ட்டு இல்லை. ஏதாவது ஒரு பாட்டுன்னு சொல்லுவா அம்மாக்கு நீ எல்லாம் சேர்ந்து படிக்கக்கூடிய கண்ணுக்குள்ளே உன்னை வைத்து தாவணி போட்டது வாவணி வந்தது என் வீட்டுக்கு கடைசி யாரோடையோ தாவணி போட்டா கூட சாட்சியாம் போல வேணா. அப்ப கவிதாசன் மாதிரி கவிதாசுக்கும் கண்ணுக்குள்ளே உன்னை வைத்து டக்குன்னு வருதானே எடுத்துடா சிலையில கட்டங்களோட எடுப்பான அதுதான். அப்ப அதுலயும் படிக்கலாம் தான் வந்து என்ன அந்த அடி நீதான் என் சந்தோஷம் பூவெல்லாம் உன் வாசம் நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம் உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடி நீ இல்லை என்றால் நானும் இங்கே அடி அடி நீதான் என் சந்தோஷம் அது நெடுங்காலமாய் புலங்காமலே எனக்குள்ளே நேசம் கிடைக்கின்றதே உன்னை பார்த்ததும் உயிர் தோவா உதடுகள் தாண்டி தரிக்கின்றதே தரிசான நெஞ்சில் விழுந்தாய விதையாக நீ அன்பாய் பார்க்கும் பார்வையிலே என் ஜீவன் வாழுதடி நீ ஆதரவாக தோல் சாய்ந்தால் என் ஆயுள் நீளுமடி கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா நான் கண்கள் மூட மாட்டேன். அண்ட் ஆல்சோ வந்து எப்படி என்றால் என்ன சொல்கிறது அந்த எப்படியான கண்டென்ட்டுகள் வந்து நம்ம வந்து செய்யும்போது உங்களை வந்து நிறைய வந்து சந்தோஷப்படுத்துது லைக் அந்த மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னு சொன்னால் நம்ம அதையும் வந்துட்டு ட்ரை பண்ணுவோம். இப்போ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையாக வந்து சரியான மாதிரி டயர்டு வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் வந்து ஒன்றுமே யோசிக்கலை. ஸோ அதால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் வந்து இப்போ நம்ம என்ன செய்ய போனோமோ அதை ஜஸ்ட் உங்களுக்கு வந்து காட்டிட்டு அப்படியே வந்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்துட்டு விழுக்கிட்டோம். பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு நாளைக்கு நாங்கள் வீடியோ செய்யணும் வந்து ஏன்னு சொன்னால் வந்துட்டு நாளண்டைக்கு வந்து நாங்கள் ஏர்போர்ட் போகிற பயணம் ஒன்று இருக்குது வந்து. ஆனால் சந்தோஷம் என்ன சொல்கிறது இப்போ நாங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கும்போது இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன் காசா பணமா அதுதான் பார்க்குறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டா அப்புறம் என்னடா அன்பு தான் எல்லாம். ஸோ வந்து அதை வந்து கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ இப்போ கூட வந்து ஒரு கொஞ்சம் முன்னே வந்து சுவிஸ்லேருந்து ஒரு அம்மா ஒருத்தவங்க அடித்தாங்க வந்து அப்படின்னு சொன்னால் தான் இங்கே இருக்கும்போது ஒரு அடித்தா நான் அடிக்கலாம். இப்போ வந்து அவங்க வந்து மீகமு அதாவது நீர்கொழும்பில் நிற்கிறாங்களாம். ஸோ நாளைக்கு வந்து வருவாங்க, நாளண்டைக்கு உங்களை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் சொன்னேன் நாளண்டைக்கு நாங்கள் நிற்க மாட்டோமே வந்து லண்டனால் வர்ற அவங்கள நம்ம பிக்கப் பண்ண போகிறதால நாளைக்கு இவன் நைட் ஆகினாலும் நான் வந்து உங்களை பார்க்குறேன் அம்மா ஏன்னு சொன்னால் அம்மா வந்து நாங்கள் ஜெயிலில் இருக்கும்போது கூட வந்து பார்த்தவங்க. அப்போ ஜெயிலில் இருக்கும்போது பார்த்தவங்கன்ற ஒரு வார்த்தையை நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும் வந்து. ஆனால் அது ஒரு பெரிய ஒரு வேலை உண்டு ஏன்னா அப்போ அதை வந்து அவங்க செஞ்ச அந்த ஒரு கடமைப்பாடு எங்களுக்கு இருக்குது. அப்போ அதால் கட்டாயம் நாங்கள் போய்ட்டு அம்மாவை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வந்து அந்த மாதிரி பார்க்க போனால் நம்மளும் ஒரு டூரிசம் ட்ராவல்ஸ் சென்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம் போல. ஏன்னாடாப்பா பரவாயில்ல அன்பு உள்ளங்களால் நான் உண்மையாக அந்த என்ன சொல்கிறது
இந்த ஓட்டங்களால் எங்களுக்கு காசு பணம் வருது அப்படின்றதெல்லாம் அது அடுத்த பட்சம் வந்து உண்மையாக நாங்கள் அதுக்காண்டி போகிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதுக்காண்டி அப்போ நீங்கள் தானே அதுக்காண்டி போகிறதில்ல, இப்போ ஃப்ரீயாக வாங்கொண்டும் கேட்டுறக்கூடாது வந்து முட்டாள்தனமாக சொன்னால் அது வந்து ஒரு சரியில்லை செயல் உண்டு. அதை நீங்கள் தரதை தரலாம், அதை வந்து சொல்கிறேன் செய்கிற எங்களுக்கு மழகில்லை வந்து அப்போ ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சில விஷயங்களை செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அப்போ நாங்களும் சந்தோஷம் என்ன இப்போ எல்லாம் போயிட்டு வர எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்கோங்க. நாங்கள் இப்போ இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம் நான் சொன்னாக்க நீ பாவம் தானே அவன் ரெடி பண்ணணும், நீ எதை வைக்கும் நித்திரை இல்லை நான் இதை படுக்கணும். அப்போ நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம் நாளைக்கு நல்ல ஒரு பெட்டரான ஒரு கண்டென்ட்டோட வந்து சந்திப்போம். ஸோ அது மட்டும் பாய்.